Hi friends, welcome to Subi Easy Craft. நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்லேயே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டேஷ்னரி செட்டு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் யூனிகார்னில். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் யூனிகார்ன்லாம் பென்சிலில் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். அதை நம்ம பிளாக் கலரில் நம்ம அவுட்லைன் கொடுத்துடலாம். இது சிடி மார்க்கர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மார்க்கரை வச்சு நான் அவுட்லைன் மட்டும் ஃபஸ்ட்டு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டேன். நம்ம அடுத்து இதுக்கு நம்ம கலர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் பிங்க் கலர் தான் எடுத்திருக்கேன், டார்க் பிங்க் கலர். டார்க் பிங்க் கலர் நான் அந்த ஹேருக்கும் லைட் பிங்க் கலர் எடுத்து அதோட முகத்துலையும் நான் கலர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமாட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் எடுத்து அந்த தலையில் அந்த கொம்பு மாதிரி இருக்கும்ல, அதுலேயும் நான் கலர் பண்ணிக்கிறேன். அதுலேயுமே அதுக்கப்புறம் நான் ஸ்கை ப்ளூ கலர் எடுத்து கலர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராகிட்டு நம்ம கலரிங் பண்ணியாச்சு. ரெண்டாவதுமே நான் பிங்க் கலர் தான் எடுத்து கலர் பண்ணேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கை ப்ளூ கலர், பிங்க் கலர், எல்லா கலர்லேயுமே நம்ம பண்ணிக்கலாம். எல்லோ கலர் அப்படி நம்ம பண்ணியாச்சு. அதுக்கப்புறமாட்டு பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே தனித்தனி பீஸாட்டு நான் கட் பண்ணிவிட்டு அதில் செலோ டைப் போட்டு நம்ம ஒரு ஸ்டிக்கர் டைப்பில் நம்ம பண்ணிக்கலாம். அப்போது தண்ணி பட்டாலும் எதுவும் ஆகாது அப்படின்றதுக்காக நான் மேலே செலோ டைப் போட்டு ஒட்டி அதையுமே நான் கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமாட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு எரேசருக்கு தான் நான் இதுவும் பண்ண போகிறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நம்ம ட்ரெஸ் எல்லாம் வாங்கும் போது நமக்கு அட்டை பாக்ஸ் கிடைக்கும்ல, அந்த அட்டை பாக்ஸ் தான் நான் வெட்டி கரெக்டாகிட்டு இதே மாதிரி அளந்து நான் வெட்டி கோடு போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியறதுக்காக தான் நான் அதில் லைன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை க்ளூ கன் யூஸ் பண்ணி நம்ம இதை ஒட்ட வச்சுக்கலாம். சைடில் ஓரமாட்டு கொஞ்சமாட்டு வச்சுட்டு நம்ம இதை ஒட்ட வச்சிடலாம். இதில் உங்களுக்கு அட்டை பாக்ஸ் வேறு ஏதாவது கலர் இருந்தது அப்படின்னா நீங்கள் இதில் பெயிண்டிங் பண்ணிக்கலாம். நான் எனக்கு இந்த இது பின்னாடி மட்டும் தான் லைட்டாக 2-3 எழுத்து இருந்து முன்னாடி பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அது ஷைனிங் வேறு அடித்ததுனால நான் இப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் இதுக்கு கலர் எதுவுமே பண்ணலை. அதுக்கப்புறமாட்டு யூனிகார்ன் ஸ்டிக்கர் எடுத்து குட்டியாக உள்ள ஸ்டிக்கரை எடுத்து அதை இதுக்கு மேலே க்ளூ கன் வச்சு நான் ஒட்டிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராகிட்டு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் ஷார்ப்னர் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி குட்டியாட்டு அந்த அட்டை பாக்ஸ் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமாட்டு பார்த்தீங்கன்னா இதில் பின்னாடி லெட்டர்ஸ்லாம் இருந்தனால நான் இதுக்கு நான் கலர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக காய விட்டுக்கலாம். இது நீங்கள் இந்த மாதிரி இதுக்கு நமக்கு செய்யணும்னு இல்லை. நீங்கள் ஷார்ப்னர் வாங்கும் போது அதுக்கு மேலேயே இந்த மாதிரி பாக்ஸ்லாம் இருக்கும். அந்த பாக்ஸ்லேயுமே நீங்கள் கலர் பண்ணிவிட்டு நீங்கள் இதே மாதிரி ஸ்டிக்கர் நம்ம ஒட்ட வச்சுக்கலாம். அதே மாதிரி எரேசர்லேயுமே அதுக்கு மேலே ஒரு பாக்ஸ் இருக்கும். நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இருந்தது. நான் ஆனால் சரி பண்ணி காமிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணேன்னா அதை கவர் எதுவுமே கிளிக்காமல் தான் நான் வச்சு காமிச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குமே சூப்பராகிட்டு நான் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குட்டியாட்டு உள்ள ஸ்டிக்கரையுமே அதுக்கு நம்ம ஒட்டியாச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேல் தான் பண்ண போகிறோம். அதில் இந்த மாதிரி ஸ்டிக்கர் வாங்கும்போது ஒரு கவர் கிடைக்கும்ல, அந்த கவரில் மேலே உள்ள அந்த ஸ்டிக்கர் இருக்கிற அந்த எழுத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு நமக்கு எந்த அளவுக்குள்ள ஸ்கேலில் அதை வைக்கணுமோ அந்த அளவுக்கு நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சைடு க்ளோஸ் ஆகிருக்கும், ஒரு சைடு ஓப்பனில் இருக்கும். அந்த ஓப்பனில் இருக்கிறத நான் இப்போ க்ளூ கன் வச்சு தான் நான் இப்போ ஒட்ட போகிறேன். கொஞ்சம் மட்டும் க்ளூ கன் வச்சுக்கிட்டு அதை பிளாஸ்டிக் நல்லா ஒட்டிக்கும். அதனால் நான் க்ளூ கன் வச்சு ஒட்டிக்கிறேன். இல்லைனா நீங்கள் ஃபெஃபிக்விக், ஃபெஃபிபாண்டு அந்த மாதிரியும் வச்சு ஒட்டினா இதை விட சூப்பராக இருக்கும். என்கிட்ட அது இல்லாததுனால நான் இதை வச்சே நான் ஒட்டியிருக்கிறேன். இதுவும் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் லைட்டாக அது வெளியே தெரியுது. இது ஃபெஃபிபாண்டு அந்த மாதிரிலாம் வச்சு பண்ணும்போது நமக்கு வெளியே தெரியாது, இன்னுமே அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே ஒட்டிட்டேன். ஒட்டி முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா மேலே ஒரு கேப் இருக்கும்ல, அந்த கேப் வழியாட்டு நான் க்ளூ தான் இதில் ஊற்றுறேன் எல்லோ கலரில். நீங்கள் இதில் ஒயிட் கலர்னால் ஃபெஃபிகாயில் இல்லை, வேறு ஒரு க்ளூ உண்டுல கிளியர் க்ளூ, அந்த கிளியர் க்ளூ நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் அதில் எல்லோ கலர் ஊற்றியிருக்கேன். அதுக்கப்புறமாட்டு பார்த்திங்கன்னா கிளிட்டர்ஸ் தான் நான் போடுறேன், பிங்க் கலர். அது கொஞ்சம் மட்டும் பாதி க்ளூ ஊற்றிட்டு அதுக்கப்புறமாட்டு நான் கிளிட்டர் போடுறேன். கிளிட்டர் நான் ஒரு 3 கலர் போட்டிருக்கேன். க்ரீன் கலர், ப்ளூ கலர், அப்புறம் பிங்க் கலர், 3 கலருமே போட்டிருக்கேன். அதுக்கப்புறமாட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணி விடும்போது அது ஃபுல்லாக கீழே வரைக்கும் வந்துடும். இதுக்கு மேலேயுமே நான் இன்னும் கொஞ்சமும் க்ளூ ஊற்ற போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ளூ ஊற்றியாச்சு. ஊற்றிக்கிட்டு அது தன்னாலேயே இந்த கிளிட்டர் எல்லாமே கீழே அப்படி இறங்கிடும். இப்போ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. மேலேயும் நம்ம அதே மாதிரி க்ளூ கன் வச்சு நம்ம இப்போ ஒட்டிட்டோம். அதை
ஒட்டிட்டோம். பார்த்தீங்கன்னா இதுவே நமக்கு சிம்பிளாக ஈஸியாக நமக்கு முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இதை வந்து நம்ம அப்படியே ஒரு ஸ்கேல் எடுத்து அந்த ஸ்கேலுக்கு மேலே நம்ம வச்சிடலாம். நான் இதை எப்படி அளவு பார்த்து கட் பண்ணேன் அப்படின்னா, சைடில் நமக்கு வந்து அந்த அளவெல்லாம் தெரிகிற மாதிரி நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் அந்த சைஸில். அப்போ தான் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக. இப்போ வந்து அந்த கவரை எடுத்து அதுக்கு அப்படியே நம்ம வந்து மேலே வந்து ஒட்ட வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூப்பராட்டு பண்ணியாச்சு. அதுக்கு மேலேயுமே ஒரு யூனிகார்ன் ஸ்டிக்கர் எடுத்து நான் ஒட்டிடுறேன். இப்போது எல்லா யூனிகார்ன் ஸ்டிக்கர் மேலேயுமே நான் வந்து செலோ டேப் போட்டிருக்கேன். அப்போ தான் வந்து எதுவும் ஆகாது அப்படின்றதுக்காக ஒட்டியிருக்கேன். ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் ஒட்டியிருக்கேன், பேக்கில் ஒட்டலைனா. இப்போ பாருங்கள், அது எவ்வளோ அழகாட்டு மேலேயும் கிளையும் போகும்போது சூப்பராக இருக்குது நமக்கு. அதுக்கப்புறமாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் தான் நான் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒயிட் கலரில் சின்னதாட்டு ஒரு A4 ஷீட் பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வந்து கொஞ்சமாக க்ளூ வச்சுக்கிட்டு நாம் இப்போ அதை சுருட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாட்டு சுருட்டிட்டு அதுக்கப்புறமே இன்னும் கொஞ்சம் க்ளூ வச்சு நான் வந்து ஃபுல்லாக சுருட்டிடுறேன். அது மேலே பேப்பர் எக்ஸ்ட்ரா இருந்ததுனால அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக கட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் க்ளூ வச்சு நம்ம ஃபுல்லாகவே இதை சுருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி பண்ணும்போது க்ளூ வந்து எல்லா இடத்துலையுமே போய் படும்போது நமக்கு இன்னும் கொஞ்சமே அந்த பேப்பர் ஸ்ட்ராங்காக நமக்கு ஒட்டிக்கும். பண்ணிட்டேன். அதுக்கப்புறமாட்டு பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் ஒரு சின்னதாட்டு ஒரு பேப்பர் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். A4 ஷீட் பேப்பர் தான். அதை வந்து கொஞ்சமாக க்ளூ வச்சு நம்ம வந்து அதை ஃபுல்லாகவே நம்ம வந்து சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ அந்த ரெட்டும் பிங்க்கும் கலர் வந்து நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நான் வந்து இந்த ரெட்டும் பிங்க்கும் எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாகவே நம்ம இப்போ சுற்றி முடிச்சிடலாம். சுற்றி முடிச்சுட்டு கீழேயுமே நம்ம வந்து இன்ட்லேயும் ஒட்டிடலாம். இதுக்குமே ஒரு யூனிகார்ன் ஸ்டிக்கர் தான் நான் எடுத்திருக்கேன். அதை வந்து மேலே வந்து க்ளூ கன் வச்சு நம்ம இப்போ ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே ஒட்டியாச்சு. கீழே வந்து நம்ம வந்து பென்சில் வச்சு எழுதிக்கலாம். மேலே வந்து அந்த யூனிகார்ன் ஸ்டிக்கர் இருக்கும். அதுக்கப்புறமாட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கீச்செயின் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கீச்செயின் பண்ணுறதுக்கு கீழே வந்து கொஞ்சம் பேப்பர் ஆட்டும் இல்லாமல் ஒரு அட்டையாட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக, கட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து நம்ம ட்ரெஸ் வாங்கினா அட்டைப்பெட்டியில் பாக்ஸ் இருக்கும்ல, அந்த அட்டைப்பெட்டியே ஒரு சின்னதாட்டு ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம கலர் பண்ணி வச்சுருக்கிற பேப்பருக்கு அடியில் வச்சு நான் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு மேலேயுமே நான் வந்து செலோ டைப் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஃபுல்லாட்டு நம்ம வந்து க்ளூ வந்து தடவிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒட்டிட்டோம். உங்களுக்கு பார்க்குறதுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். மேலே வந்து ஒயிட் கலரில் சின்னதாட்டு நான் ஒரு கேப் போட்டிருக்கேன். அந்த கேப் எதுக்கு அப்படின்னா அதில் வந்து நம்ம பஞ்சிங் மிஷின் வச்சு நம்ம இப்போ வந்து ஒரு ஹோல் போட்டுக்கலாம். நம்ம கீச்செயின் வந்து அதில் தொங்க விட்டுறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், குட்டியாட்டும் நான் ஒரு கேப் போட்டிருந்தேன். அந்த கேப்பில் வந்து நம்ம அந்த கீச்செயின் செயின் இருக்கும்ல, அதை நம்ம மாட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராகிட்டு நமக்கு ஒரு கீச்செயினுமே ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து பவுச்சில் பேக்கிலலாம் போடும்போது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் மட்டும் நம்ம யூனிகார்னில் ஒரு நோட்டு தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் A4 ஷீட் பேப்பரை 2ஆக மடிச்சுட்டு அதில் வந்து பஞ்சிங் மிஷினை வச்சு நான் வந்து ஃபுல்லாக வந்து ஹோல் போட்டுட்டு அந்த பேப்பரை வந்து நான் ஸ்கேல் யூஸ் பண்ணி நான் கிழிச்சுமே வச்சுட்டேன். அப்படி ஒரு 10 பேப்பர்லாம் நான் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஒரு சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். அதையுமே அதே அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு எப்படின்னா மேலேருந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி நான் வந்து சார்ட் பேப்பர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமாட்டு ஒரு பேப்பரையுமே நான் வந்து க்ளூ வச்சு நான் இப்படி ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து ஊசி வச்சு தைக்கணும் அப்படின்னாலும் தைச்சிக்கலாம், இப்படியும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபுல் பேப்பரையுமே நான் ஒட்டிட்டு இதுலேயுமே நான் வந்து க்ளூ வச்சு நான் இதை ஒட்டிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதையுமே ஒட்டியாச்சு. அதுக்கு மேலேயுமே கொஞ்சம் க்ளூ வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். இந்த பேப்பரை கிழிச்சு எடுக்கணும் அப்படின்னாலும் நமக்கு ஈஸியாக இருக்கும். அந்த வந்து எதுக்காக ஈஸியாக இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஹோல்லாம் போட்டிருக்கோம்ல, அதனால் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நான் அந்த ஹோலுக்கு மேலேயும் க்ளூ வைக்கல, கீழேயும் வைக்கல. அதுக்கும் மேலே வச்சுருக்கனால நம்ம கிழிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அதுக்கப்புறமாட்டு பார்த்தீங்கன்னா யூனிகார்ன் ஸ்டிக்கர் வந்து ஒன்று வந்து பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஒட்டிக்கலாம். இதுக்கு மேலேயுமே நான் செல்லோ டேப் போட்டிருக்கேன்.
இது பார்த்திங்கன்னா ஒரு 3D மெத்தடில் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கு மேலே வந்து நான் ஒரு ரெக்கை இருக்குல்ல, அந்த ரெக்கை வந்து நான் இன்னொருமே தனியாட்டு பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து பார்த்திங்கன்னா கீழே கொஞ்சம் மட்டும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பேப்பர் விட்டுருக்கேன். அந்த பேப்பரை அந்த இடத்துல மடக்கி நம்ம வந்து அதை பண்ணும்போது நமக்கு 3D எஃபெக்ட்லேயே இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த மெத்தடில் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னாடியுமே லைட்டாக க்ளூ வச்சு லைட்டாக அமுக்கி விட்டுறேன். ஃபுல்லாக அமுக்கக்கூடாது, லைட்டாக தான் அமுக்கணும். அப்போ தான் நமக்கு 3D மெத்தடில் இருக்கும். அதே மாதிரி கீழே இந்த வாலுக்குமே நம்ம கலர் கலரில் பண்ணலாம் அப்படின்ட்டு த்ரெட் எடுத்துருக்கேன். இதே சில்க் த்ரெட் தான், நீங்கள் வந்து எந்த த்ரெட்னாலும் எடுத்துக்கலாம். அதை வந்து கைகளில் வந்து ஒரு 3 விரலை நான் சுற்றிக்கிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் மேலேயுமே க்ளூ வச்சுட்டு அதை நல்லா தடவி விட்டுட்டு கீழேயுமே அதை வெட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அதை கட் பண்ணி விட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி இன்னும் ஒரு 3 கலர் நான் பண்ணி வச்சுருக்கேன். மொத்தத்தில் 4 கலர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த கலர் தான் என்கிட்ட இருந்தது, பிங்க் கலர் இல்லை, அதனால் நான் இந்த 4 கலர் வச்சுருக்கேன். இதை வந்து கரெக்டாகிட்டு அந்த வாலில் வந்து நம்ம இப்போ அதை ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பராட்டு 3D மாதிரியே நமக்கு அழகாட்டு இருக்குது. நம்ம அந்த வால் பண்ணதும் சரி, அந்த ரெக்கை பண்ணதும் சரி, நமக்கு வந்து சூப்பராட்டு கிடச்சிருச்சு. நம்ம இன்னுமே இதை கொஞ்சம் நம்ம டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு பஞ்சு மிஷின் வச்சு ஃப்ளவர் மாதிரி இருக்கிற இதில் தான் நான் வந்து ஒரு பிங்க் கலரில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துட்டேன். இதையுமே அங்கேயாட்டு நம்ம வந்து க்ளூ வச்சு நம்ம இப்போ ஒட்டிக்கலாம். நீங்கள் வந்து இதுக்கு பதிலாட்டு ஒயிட் கலரில் மார்க்கர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து ஸ்டார் மாதிரி நீங்கள் அங்கங்கே பண்ணிக்கலாம். என்கிட்ட ஒயிட் கலர் மார்க்கர் இல்லை. அதுக்கப்புறமாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் பேப்பரில் வந்து நான் யூனிகார்ன் நோட் அப்படின்ட்டு எழுதி அதையுமே கொஞ்சம் டிசைன்லாம் பண்ணி அதை வந்து மேலே ஒட்டி வச்சுருக்கேன். இது பார்க்க இன்னுமே கொஞ்சம் சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராட்டு நோட்டு ரெடி ஆயிடுச்சு. த்ரீ மெத்தடில் பண்ணும்போது நமக்கு இன்னுமே கொஞ்சம் சூப்பராக அழகாக ஆயிடுச்சு. இந்த மாதிரி டிசைனில் நம்ம பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு எதுவும் ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் அந்த ஐடியாலையும் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஐடியாவில் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமாட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ண நோட்டில் வந்து நான் வந்து சுபி ஈஸி கிராஃப்ட் அப்படின்ட்டு நம்ம சேனலோட நேமை நான் எழுதிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் சீக்கிரமாகவே நான் வந்து அடுத்த கிவ்அவே போடுறேன். 500 சப்ஸ்கிரைபர் வந்ததும் நான் அடுத்த கிவ்அவே கண்டிப்பாக போடுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணி வச்சு எல்லாத்தையுமே ஒன்று எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கேலு, அந்த பென்சிலு, அதுக்கப்புறம் கீ செயின், அதுக்கப்புறம் ஷார்ப்னர், எரேசர் எல்லாத்தையுமே நம்ம இப்போ எடுத்து வச்சிடலாம்.